சரி ரொம்ப சந்தோஷம். Thank you ma. Yeah. Praise Lord everyone, and praise Lord, good to see John Somaya garu. Chala santoshanga undi, and I know he understands Tamil also. Thank you very much, Preeta Judson garu. It's so nice to see you and hear your message. God bless you. Yeah, thank you. So once again, இப்போ வந்து நான் தமிழ்ல பேச போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே குரூப்ல தெலுங்குல பேசியிருந்தேன் லாஸ்ட் மந்த். ஸோ இன்றைக்கு ஒரு சின்ன கூட்டமா இருந்தாலும் நான் நினைச்சேன், ஏன் சில நேரம் சில கேட்பாங்க, ஏன் சிஸ்டர் சின்ன சின்ன மீட்டிங், நான் சொல்லுவேன் இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் சும்மா இருக்கிறத விட ஏதாவது ஒண்ணு செய்யலாம்ல. ஸோ ஐ வாஸ் ஃப்ரீ டுடே. நாளைக்கு டிபிஎஃப் தெலுங்கு பென்டெகோஸ்டல் ஃபெலோஷிப் சிங்கப்பூர் மீட்டிங் இருக்கு. So good to once again share the word of God. So all words I'll be telling in English and also in Tamil as possible. So today we are going to meditate from the word of God. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். நன்றி இயேசு சுவாமி. இந்த நேரத்தில் ஆண்டவரே என்னுடைய இருதயத்தில் போட்ட வார்த்தைகளை உடைய பிள்ளைகளோடு ஆண்டவரே பகிர்ந்து கொள்ளும்படியான கிருபையும் ஞானத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர்தான் வார்த்தையாக மாம்சமாக வந்த தேவன். இப்பொழுதும் கூட ஆண்டவர் அந்த தேவ பிரசனங்களை ஆட்கொள்ளும்படியாகவும், ஆண்டவர் இந்த செய்தி இப்பொழுது நேரடியாக கேட்கிறவர்களும் இன்னும் ஆண்டவரை கேட்க போகிறவர்களும் எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதமா இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொருவரையும் தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு எல்லா துதிக நம் மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்லது. சோ இந்த நேரத்துல வந்து குறிப்பா ஆண்டவரின் இருதயத்துல வைத்த ஒரு காரியத்தை நான் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் விரும்புகிறேன். நேற்று இரவு நான் வேதத்தை தியானித்து கொண்டிருந்து அதுக்கப்புறம் நான் சரி ஆண்டவருடைய பாதத்துல ஜெபித்து கொண்டிருந்தேன். திடீரென்று நான் சொன்னேன், ஆண்டவரே நாளைக்கு மீட்டிங், ஏன்னா லைனா நான் ரெக்கார்டிங் பண்ணிட்டே இருக்கேன். நேற்று முந்தின நாள் எல்லாம் இண்டிபெண்டன்ஸ் டே மெசேஜ், அப்புறம் வேற மீட்டிங்ஸ் மெசேஜ் கூட ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். So suddenly God spoke to me from one word. ஒரு பைபிள் வார்த்தையிலிருந்து கர்த்தர் என்னோடு அவர் பேசினார். இந்த வார்த்தை ஆக்ட்ஸ் 3rd chapter, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நாம் பார்க்க போகிறோம். ஆக்ட்ஸ் 3rd chapter and 12th verse தமிழ்ல எழுதப்பட்டிருக்கிறது. பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறதென்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? So if you see in English, I'm just going to bring the point today. What is my message? இன்னைக்கு என்னுடைய மெசேஜ் என்ன ஒருவேளை நம்ம யோசிச்சோன்னா, இங்கிலீஷ்ல இருக்கிறது பேதுரு இப்படியாக சொல்கிறார். Peter says like that, he answered unto the people, men of Israel, why marvel at this? Or why look ye so earnestly on us, as though by our own power or holiness we have made this man to walk? அதாவது this verses he says, why look at us? தமிழ்ல எப்படி இருக்கிறது? எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? சோ இந்த வேர்ஸ், இந்த ஒரு வார்த்தை வந்து என் ஊழியத்தின் நாட்கள் ஸ்டார்டிங்ல இருந்தே நான் இதை தியானிச்சிருக்கிறேன். ஆனா இன்றைக்கு ஏன் கர்த்தர் இதை பேச வச்சாருன்னு எனக்கு தெரியாது. பட் ஐ see that he says, why do you அதாவது தெலுங்குல எப்படி இருக்குன்னா, மம்முனே ஆச்சரியமா பாக்குறன்ற மாதிரி அந்த பதில் இருக்கிறது. அப்போ அங்க இங்கிலீஷ்லயும் நம்ம பாக்குறோம், why look at us, why look ye so earnestly on us ன்னு கேக்குறாங்க. So all these 3 languages also, இந்த 3 வார்த்தைகளையும் ஒரே வார்த்தை 3 பாஷைகள்ல பார்க்கும் பொழுது நம்ம அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த அற்புதங்கள் எல்லாம் நம்ம எல்லாருக்கும், நீங்க உங்களை எல்லாம் பார்க்கும்போது நீங்க எல்லாம் பைபிள் வாசிக்கிறவங்க தான், எல்லாருக்கும் தெரிஞ்சது பேதுரு அவங்க எல்லாம் அப்போஸ்தலர்கள் எல்லாம் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்ட பிறகு நடந்த முதல் ஒரு அற்புதம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதாவது ரட்சிப்பு பெரிய அற்புதம். அதுக்கப்புறம் அவங்க அடுத்த அதிகாரத்துல நம்ம பார்க்கிற, அவர்கள் தேவாலயத்திற்கு போகும் பொழுது அவங்க எப்பவும் பார்த்த அந்த தேவாலயத்து வாசல்ல உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு முடவன்,
முடவன்னா கையும் காலு நடக்க முடியாதவன். அவன் அவனை பார்க்கும் பொழுது இப்ப முதலாவது நம்ம பார்க்கணும், அதே குருடனை எத்தனையோ முறை பேதுருவும் filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தனால இப்போ அவங்களுடைய பார்வை வித்தியாசமாக இருந்தது. அவர்களுக்கு இருந்த விசுவாசமும் வித்தியாசமாக இருந்தது இயேசு உயிர் தெழுந்த பிறகு. அப்புறம் நம்ம பார்க்கிறோம், அவனை பார்த்து அவங்க பேசுறாங்க, எங்களை நோக்கி பாருன்னு சொல்றாங்க, பாக்குறாங்க. அவனை பார்த்து நடக்க அவன் கையை பிடிச்சு தூக்கினவன அவன் எழும்பி நடந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதான் மிராக்கிள். ஸோ இன்னைக்கு ஆஸ் அ ப்ரீச்சர், ஆஸ் அ காஸ்பல் ப்ரீச்சர், நான் மீட்டிங்ஸ்ல பேசி இருக்கிறேன், சின்ன கிரௌட்லயும் 10 பேர்லயும் பேசி இருக்கிறேன், 1,00,000 பேர்லயும் பேசி இருக்கிறேன். ஸோ கிரௌட் இஸ் நாட் பிக் திங் ஃபார் மீ. நான் எவ்வளவு கிரௌட்லயும் பேசி நிறைய ப்ராப்ளமேட்டிக் அபவுட் த வை த கிங்டம் இஸ் நாட் பில்ட். என்னுடைய நிறைய கொஸ்டினுக்கு மெயின் கொஸ்டின், why the gospel is not spread, why the kingdom of God is not built என்று பார்க்கும் பொழுது இந்த ஒரு சப்ஜெக்ட் will be the answer. என்ன ஆன்சர்னா, அங்க பேதுரு சொல்றார், நீ எங்களை நோக்கி பார்க்கிறதுன்னு, இந்த அற்புதம் நடந்துச்சே, நீ எங்களையே நோக்கி பார்க்கிறா. இன்னைக்கு why people are not able to come closer to God is because we don't look at Jesus, we start looking at the church, or we start looking at the denomination, or we start looking at என்னதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஊழியக்காரரை பார்க்கிறோம், ஊழியக்காரங்களுடைய ஸ்டைலை பார்க்கிறோம், ஊழியக்காரங்களுடைய உடைய பார்க்கிறோம், ஊழியக்காரங்களுடைய ஆர்னமெண்ட்ஸை பார்க்கிறோம், அவங்க எப்படி நடக்கிறாங்கன்னு பார்க்கிறோம், அவங்க கிட்ட அது இல்லைன்னு பார்க்கிறோம், இது இல்லைன்னு பார்க்கிறோம். But what Peter says, why do you look at us? நீ எங்களை ஏன் நோக்கி பார்க்கிற? எப்படி சொல்றார் பாருங்க பதில். I want to take few points from this. இதுல ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்லுகிறார், எங்களுடைய சுய சக்தியினாலோ, முதலாவது அவர் சொல்லுகிறார், as though it's by our own power. இது எங்களுடைய சுய சக்தியா? இப்ப என்ன ஆண்டவர் அபிஷேகிச்சிருக்கிறார்? I can tell it very boldly. ஆண்டவர் எல்லா ஆவிக்குரிய வரங்களையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா வரங்களும் அதை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. So God has given me all the gifts of the Holy Spirit. Because I operate in miracle, or God is using me powerfully, I always tell people, அதாவது என்கிட்ட ஜனங்கள் சொல்லுவாங்க, சிஸ்டர் நாங்க உங்களை ஃபாலோ பண்றேன். நான் சொல்றேன், தயவுசெய்து என்ன ஃபாலோ பண்ணாதீங்க. சில சொல்லுவாங்க, நாங்க உங்களுக்கு ஃபேன்ஸ். நான் சொல்றேன், என் வீட்டுல ஒரு ஃபேன் இருக்கு, எனக்கு போதும். I don't want any fans. நான் சொல்றேன், just follow Jesus. இயேசுவை பின்பற்றும்போ நம்ம தடுமாற மாட்டோம். இங்க நம்ம பார்க்கிறவங்க சொல்றாங்க, இந்த மிராக்கிளை பார்த்த உடனே நீங்கள் எல்லாம் எங்களையே நோக்கி பாக்குறீங்க, இது எங்களுடைய சுய சக்தி கிடையாது. So if I have it is the power of me. அதாவது எனக்குள்ள வாசமாயிருக்கிற எனக்குள்ள வாசமாயிருக்கிற அந்த கிறிஸ்துவின் ஆவியானவர், அவர் என்னை பயன்படுத்தி அவர் செய்கிறது. அதான் ஊழியக்காரரை பயன்படுத்தி என்று நம்ம சொல்றோம். God uses a servant of God, but we are not God, and the power is not ours. அதாவது இந்த வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கலாம். அதாவது முதலாவது பவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது எங்களுடைய சுய பக்தியினாலாவது. அதாவது தமிழ்ல பக்தின்னு இருக்கு, இதை இங்கிலீஷ்ல நம்ம பார்த்தோம்னா as though it is by our own holiness என்று சொல்லப்பட்டிருக்கிறது. See, both also I would like to say, holiness என்பது பரிசுத்தம் தமிழ்ல. இங்கிலீஷ்ல தமிழ்ல எப்படி இருக்குன்னா எங்கள் சுய பக்தி என்று இருக்கிறது. இப்போ நிறைய பேரு இப்போ உலகத்துல தடுமாறுறதும் கேட்கிற கொஸ்டினும், இந்த ஊழியக்காரங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்க அவங்களுக்கு அந்த பக்தி இல்ல, அவங்க இப்படி இருக்கிறாங்க. அப்ப நிறைய கேள்விகளுக்கு எல்லாம் ஆன்சர் தான். இட் இஸ் நாட் அவர் பர்சனல். இப்போ ஒரு வேலை ஃபுல்லா ஹோலியா இருக்கிறவங்க தான் ஆண்டவர் பயன்படுத்துறாருன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாள் அபிஷேகம் பண்ணியிருப்பார், உங்களையும் அபிஷேகம் பண்ணியிருப்பார். நீங்க வீட்டுல சாதாரணமா பைபிள் படிச்சுட்டு இருக்கிற ஒரு விசுவாசியா இருக்கலாம்.
அதனால எந்தவித என்ன சொல்ல எந்த மேன்மையும் கிடையாது. அதாவது ஏதோ ஊழியம் செய்துட்டு நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணதுனால மேன்மை கிடையாது. ஆனா இங்க பார்க்கிறோம், ஹோலினஸ் என்பது இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் பர்சன் ஹூ ஆர் யூஸ்ட். ஹோலினஸ் வந்து இட்ஸ் அ டிமாண்டிங் கேரக்டர். என்ன சொல்ல, அந்த பரிசுத்தமாய் வாழ்வது என்பது என் பிதா பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஊழியக்காரன் கிடையாது, ஊழியக்காரின் கிடையாது, எல்லாரும் என்னது. ஓ, சிலர் என்கிட்ட வந்து நான் கிறிஸ்தவ குடும்பத்துல இருந்தா நான் வந்தேன், பரம்பரையாக என்னுடைய ஒரு தாத்தா பரம்பரையா தோமா இந்தியாவுக்கு வந்த போர்ல இருந்து அவங்க எல்லாம் கிறிஸ்டியன்ஸ் சொல்றாங்க, கேரளாவை சேர்ந்தவர்கள். ரெண்டாவது இன்னொரு தாத்தா தமிழ்நாட்டுல எக்ஸ்ட்ரீம் நாசரேத் என்ற பகுதி, அந்த ஊர் பேரே நாசரேத்து தான். அந்த காலத்திலே பிரிட்டிஷர்ஸ் காலத்துக்கு அப்பவுமே எல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட நாட்கள், தோமா ரத்தம் சிந்தி நடக்கும் பொழுதெல்லாம் அந்த இடங்கள்ல எல்லாம் நடந்தாருன்னு சொல்றாங்க. சரி, இருக்கட்டும். ஆனா நம்ம பார்க்கிறோம், என்னதான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல இருந்து பிறந்தாலும் என்னுடைய திருமணமான புதுசுல எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருந்தது. நல்ல ஒரு என்ன சொல்ல ஆவிக்குரிய ஒரு ஃபேமிலியா இருந்து இன்னும் இருக்கும்போது ஒரு சில காம்படிஷன், அதாவது ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் எல்லாம் குவிஸ் டிபேட் எதையும் விட்டு வைக்க மாட்டேன். எலக்யூஷன் காம்படிஷன்ஸ், டிபேட், ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ஸ், அத்லெட்டிக்ஸ் எல்லாத்துலயுமே இருப்பேன். பட் கமிங் டு தி ஸ்பிரிச்சுவல் லைஃப், சண்டே சர்ச்சுக்கு போவோம், திரும்பி வருவோம். as ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோட பெருசா இல்லாம இருந்தது. ஆனா பரிசுத்த ஆவியை பெறதுக்கு முன்னதாக ஒரு சிலருடைய நாங்கெல்லாம் காலையில எழும்பி நாங்க அதிகாலையில நீ தூங்கிட்டு இருக்கும்போதே நாங்க வந்து அப்படியே நாங்க பயபக்தியா இருப்போம், நாங்க அப்படி ஜோம் பண்ணுவோம், இத்தனை நேரம் பைபிள் வாசிப்போம். திஸ் இஸ் நாட் த கிரைட்டீரியா இன் எ கிறிஸ்டியன் லைஃப், தட் இஸ் த டிமாண்ட். ஆனா என்னுடைய பரிசுத்தம் என்பது அல்லது என்னுடைய பக்தி என்பது என்னுடைய பக்தியினாலோ என்னுடைய சக்தியினாலோ என்னுடைய பவர்னாலேயோ, it's not by just my holiness or by the power that I have. அதனாலதான் நான் மிராக்கிள் பண்றேன்னு நான் சொல்லவே முடியாது. என்னது காரணம்? சொந்த சக்தியும் கிடையாது, இந்த மிராக்கிள் நடக்கிறது காரணம் எங்கள் சொந்த பக்தியும் கிடையாது, எங்க சொந்த ஹோலினஸும் கிடையாது. See, by this what I want to say is not that there should not be any holiness. யாரும் பரிசுத்தமா இருக்க கூடாதுன்னு அர்த்தத்துல நிச்சயமா சொல்ல, அதையும் சிலர் புரட்டிடுவாங்க, சிஸ்டர் இப்படி சொல்லிட்டாங்க. No, I didn't mean that. இப்போ வெளிப்படையான தோற்றத்தினால நம்மள ஆண்டு பயன்படுத்துறாரு? இல்லவே இல்லை. அதுல ஒரு பெரிய தியாலஜியே எழுதலாம் அந்த சப்ஜெக்ட்ல. Is not by what we wear or not our outward thing, but is what is on the inside. நமக்குள்ள இருக்கிறவர் ஆவியானவர், நமக்குள்ள வாசம் பண்ணி பண்ணுகிற அந்த தேவன், அந்த ஆவியா இருக்கிறவர், அவரோடு கூட நம்முடைய ரிலேஷன்ஷிப்பை எப்படி நம்ம வளர்த்து கொள்றோம். இங்க நம்ம பார்க்கிறோம், பவுல் சொல்ற அந்த 2 காரியங்களை பார்த்தோம். அப்படின்னு சொல்லிட்டு இவனே நடக்க பண்ணினது சொல்றார். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஆன்சர். எல்லாம் அவராலையும் எல்லாம் அவருக்குள்ளும், இந்த வசனங்கள்லாம் நமக்கு தெரியும். ஆனா இந்த வசனத்தை நம்ம அடிப்படையா ஒரு கிறிஸ்டியன் ஃபெய்த்துக்கு, ஒரு பேசிக் கிறிஸ்டியனுக்கும் இது வேணும், நல்லா உலக அளவுல பயன்படுறவங்களுக்கும் வேணும், பயங்கர அற்புதங்களை செய்கிறவங்களுக்கும் இது வேணும். சோ இன்னைக்கு வந்து ஒரு கிறிஸ்டியன்னா இருந்து இன்னும் என்ன சொல்ல, இயேசுவை பின்பற்றி கொண்டு இருக்கிற நம்ம எல்லாருக்கும் அந்த ஃபெய்த்துக்கு ஒரு பேசிஸ் என்ன? நம்ம நாம் பார்க்கிறோம், Acts 3:16 we read, it says, and in his name and through faith in his name has made the man strong, whom you see and know, here the faith which is by him. I'm always reading King James version, நீங்க என்ன வெர்ஷனாலும் பார்க்கலாம். has given him this perfect soundness in the presence of you all. It says in Tamil, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது, அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது என்று சொல்கிறார். இங்க பவுல் 3 காரியத்தை சொல்லுகிறார்.
Here Paul mentions three things. The first thing it says in the English Bible and the Telugu Bible, என்ன சொல்லப்படுது? His name. அப்போ இன்னைக்கு வந்து அற்புதங்கள் எப்படி நடக்கிறது? இயேசுவின் நாமத்தினாலதான் அற்புதங்கள். எப்படி நம்ம ரட்சிக்கப்படுறோம்? ஒரு நாள் யாரும் என்கிட்ட வந்து டவுட் கேட்டாங்க. அதனால ஒரு ஊழியக்காரர் தான், அவருக்கு வந்து குழந்தை, அவர் மனைவிக்கு குழந்தை பிறக்கலையா. அப்ப வேற ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொல்லி கொண்டிருந்தாங்க. நான் சொன்னேன், ஓகே பிரதர், இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, நீங்க ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளும்போது, அவன் பாருங்க என் மனைவிக்கு 3 வருஷம் குழந்தை இல்லை. அதனால இவர் சொன்னாராம் மனைவி கிட்ட, நீ வந்து என்னது பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, மனைவி பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்படுவா. சிஸ்டர், அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தாதான் அவர் ரட்சிக்கப்படுவான்னு சொன்னார். நான் உடனே நான் சிரிச்சேன். நான் சொன்னேன், பவுல் வந்து அதை எதுக்கு எழுதினார்னு எனக்கு தெரியாது. இந்த உலகம் ஃபுல்லா பாக்குறோம், ஸ்லம்ல இருக்கிறவங்களும் என்ன விபசாரிகளும் பிள்ளை பெற்றுக்கிடுறாங்க, அவங்களாம் ரட்சிக்கப்படுறாங்களா? That is not the meaning for that word. அதுக்கு அர்த்தம் அதாக இருக்க முடியாது. பவுல் சொன்னது நாம எல்லாரும் ரட்சிக்கப்படுறது. பவுல்ல இருந்து முதல் எல்லாரையும் சேர்த்து நான் சொல்றேன், உயிர் தெழுந்த கிறிஸ்துவின் மேல், அவருடைய நாமத்தின் மேல் நம்ம வைக்கிற முதலாவது விசுவாசம். அவருடைய நாமம் என்ன அவ்வளவு விசேஷம்? அது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். The name Jesus or the Christ. Jesus, the Christ என்பது is a big doctrine. I don't want to go into it. But just the name Jesus is above all. மனுஷனாக பிறந்து மனுஷனுக்கு ரட்சகராக பிறந்த அவர் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமம் தேவன் எல்லா நாமத்தை காட்டிலும் உயர்த்தி எல்லாருடைய கால்களுக்கு கீழாக முடங்கும்படிக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு ரட்சிக்கப்படுறோமா? அவருடைய நாமம் தான். சுகம் பெறுகிறோமா? அவருடைய நாமம் தான். பரலோகத்துக்கு போகிறோமா? அவருடைய நாமம் தான். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றோமா? அவருடைய நாமம் தான். அவர் நமக்கு செய்து முடித்ததுனாலதான். So first thing he says, and his name. His name இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல இருக்குது அவருடைய நாமம். ரெண்டாவது தமிழ்ல நாமமே என்று அழுத்தி சொல்லுகிறது பட்டிருக்கிறது. நம்ம ரெண்டாவது பார்க்கிறோம், அவருடைய நாமம் என்று சொல்லிட்டு ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது through faith in his name. தமிழ்ல இருக்கு அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. இப்ப பாருங்க, எல்லாருக்கும் இப்ப நான் அந்த விசுவாசத்தை பற்றி சொல்லும் பொழுது there is something called a normal faith. Normal faith na, you believe that Jesus Christ is God, that everyone believes that Jesus Christ is Lord. Even the devil also know that Jesus Christ is Lord. அவர்தான் கர்த்தர் என்று எல்லாருக்கும் தெரியும். பிலீஃப் வேற, ஃபெய்த் வேற. விசுவாசம் என்பது வேற, நம்பிக்கை என்பது வேற. இப்போ விசுவாசம் ஃபெய்த் என்று சொல்லும் பொழுது நீங்க நம்புறீங்க இயேசு இதெல்லாம் செய்யக்கூட வல்லவர், இது இயேசுவின் நாமத்தினால இதெல்லாம் ஆகும், இவர் இப்படி எல்லாம் செய்வார், அது ஒரு விசுவாசம். இதே ஃபெய்த் என்பது there is also not something called gift of faith. இந்த gift of faith எப்படி வரும்னா, பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த through the gifts of the Holy Spirit that is in you, God can give you all few gifts or one gift or all the gift. That is up to God to give. அதாவது நான் சொல்லுவேன், ஒரு சிலர் இப்ப preachers தான் சொல்லணும், பைபிளை பத்தி நான் சொல்லல. பிரீச்சர்ஸ்ல இருக்கிற ஒரு கான்ட்ரோவர்சி, ஒரு சில சபைங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ பரிசுத்த ஆவியை பெற்று கொண்டாதான் நீ வந்து என்ன எடுக்கணும், கம்யூனியன் எடுக்கணும். சோ ஸ்ட்ரேஞ்ச், சோ எந்த கண்டிஷனுமே கிடையாது. நம்ம பார்க்கிறோம் அப்போஸ்தலர்ல கொர்நேலிய வீட்டுல முதலாவது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் போய் அவங்களுக்கு ஞானஸ்நானமே கொடுத்தாங்க. So there is no theology for anything called you have to partake in the communion. இப்போ வந்து நான் gift பத்தி சொல்றேன். When God anoints with the Holy Spirit, God anoints with the Holy Spirit, you cannot just say that என்னது இப்ப அப்போ அந்த ஒரு சர்ச்ல சொன்னாங்க, எல்லாம் அந்நிய பாஷையில பேசினாதான் பரிசுத்த ஆவின்னு சொல்றாங்க. நான் சொன்னேன், no, that is wrong. வேதத்தை வாசிச்சு பார்த்த 1 கொரிந்தியர் 12 பார்க்கிறோம், ஆவிக்குரிய வரங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு வரம், that is only one gift of the Holy Spirit is gift of speaking in tongues. ஒருவேளை நீங்க நம்ம சில அப்போ உடனே என்கிட்ட சில கேட்பாங்க கொஸ்டின், அப்படின்னா சிஸ்டர் அவங்க பெந்தெகோஸ்ட் நாள் அன்னைக்கு எல்லாரும் ஆவினால நிரப்பட்டாங்க. That was for a purpose. That was a purpose for God to make everyone as evangelist on that day.
யாரோ சொன்னாங்க, ஓ பெண்கள் சுவிசேஷம் அறிவிக்க கூடாது, பெண்கள் ப்ரீச் பண்ணக்கூடாதுன்னு. who told that? Jesus gave that commission to women. இன்னும் நம்ம பாக்குறோம் அங்க. சரி, நான் பெண்கள் டாபிக் போல, தட்ஸ் நாட் மை டாபிக் நவ். அவங்க வந்து 120 பேருக்கும், ஐ திங்க் லாஸ்ட் தெலுங்கு மெசேஜ்ல சொன்னேன்னு நினைக்கிறேன், 100. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் காட் அனாயிண்டிங் 120 people with the gift of tongues? இன்னைக்கு நிறைய பேர் பேசுற டங்ஸ் வந்து அது உண்மையிலேயே அது வந்து ஹோலி ஸ்பிரிட்னால பேசுறாங்களா, இல்ல ஹாபிச்சுவேட்டட் ஸ்பீக்கிங் பை லிசனிங் அதர்ஸா, இல்ல ஏதோ பேசின 2 வார்த்தையே ஒரு 50 years அதே ரிப்பீட் பண்ணாங்கன்னா, ஐ டோன்ட் கால் தட் அஸ் டங்ஸ், whatever it is. ஆனா என்ன பார்க்கிறோம் என்றால், அன்னைக்கு 120 பேர் மேல வந்த அபிஷேகம், 120 பேர் மேல வந்த அபிஷேகம் எதற்கு? பைபிள்ல இருக்கிற verse, I always have to conform myself to the word of God. If you read that chapter very clearly, நம்ம அங்க பாக்குறோம், கீழே அதை வாசிச்சுட்டே போன அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல வாசித்து போமா, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது எத்தனை நாடுகள்ல இருந்து அங்க வந்தாங்கன்ட்டு. So if you count, ஆப்பிரிக்கால இருந்து இருந்தாங்க, அமெரிக்கா இல்லன்னு யார கேட்டாங்க ஒரு வேர்ட், நான் சொன்னேன் அமெரிக்கா ஃபார்மே ஆகல. Not even 400 years of American formation, America country as a formation. So there is இயேசு பூமிக்கு வந்தப்போ அமெரிக்காவே இல்லைன்னு சொன்னேன். அரப் கண்ட்ரி இருக்கு, ஆப்பிரிக்கா இருக்கு, இன்னும் மற்ற அரபு நாடுகள் பேர் இருக்கிறது. இன்னும் அப்படி பார்க்க போனா அங்க மென்ஷன் பண்ணிருக்கிறது 8 names and continents also. So I was asking God, why then? Why God? Why everyone spoke in tongues? So as a woman of God and who is anointed with a very powerful anointing of the Holy Spirit, இப்ப பாருங்க, அந்த வல்லமையில சில நேரம் ஜெபம் பண்ணும்போ I have seen தேவ மகிமை அந்த ஆலை அந்த கிரவுண்ட்ல இறங்கி வந்துச்சு. என்னால ஸ்டேஜ்ல நிக்க முடியல. என் ஹஸ்பண்ட் கையை பிடிச்சுதான் நான் சொன்னேன், லார்ட் லெட் யுவர் பிரசன்ஸ் டச் த பீப்புள்னா. எங்க கேமரா ஒரு 100 feet தூரத்துல இருந்துச்சு. அந்த கேமரா வரைக்கும் அதுக்கு பின்னாலையும் கேமராமேன் மட்டும்தான் உழல, மொத்தம் the total crowd you can see in YouTube. அன்னைக்கு நடந்த அற்புதங்கள் இது வரைக்கும் என் லைஃப்ல நான் பார்த்தது இல்லை. நான் யாருக்கும் ஹீலிங் ப்ரேயர் பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. இட்ஸ் a மலையும் கூட அதிர்ந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சோ அங்க நடந்தது என்ன, 120 பேர் மேல வந்த அந்த பாஷை என்ன பாஷை தெரியுமா? எல்லாரும் ஒரே பாஷையை பேசல, வித்தியாசமா நம்ம பார்க்கிறோம். அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த வரத்தின்படி அவர்கள் எல்லாம் வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள். So you know how many languages they spoke? They spoke more than 120 languages. எப்படி தெரியும்? எனக்கு தேவன் கொடுத்த பதில். நான் நினைச்சேன், ஆண்டவரே இவங்க 120 பேர் எல்லாம் சேர்ந்து 120 பேர்னா அப்போஸ்தலர்கள் எல்லாம் சேர்ந்து இருக்காங்களோ சேரலையோ, I don't know that. But one thing God said, நம்ம பார்க்கிறோம் எஸ்தர் நாட்கள்ல தான் நமக்கு தெரியும், the Jewish people or the Israel people were scattered in 127 countries. 128 நாடுகள்ல ஸ்கேட்டர் ஆயிருந்தாங்க. அப்போ what is the purpose of anointing 120 people? இப்ப எதுக்கு நான் அனாயிண்டிங் பத்தி மேல் ரூம்ல போய் பாத்தீங்கன்னா, அங்க இருந்து அவங்க என்னதான் கத்துனாலும் மைக் ஸ்பீக்கர் இல்லாம அத்தனை 1000 பேர் வந்து என்ன செய்ய முடியாது, ஒரு அந்த அவங்க பேசுனது அவங்க கேட்டிருக்கவே முடியாது. பவுல் பண்ண பிரசங்கத்தினால மட்டும்தான், சாரி பேதுரு பண்ண பிரசங்கத்தினால மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டான்னு நம்ம நினைக்கிறோம். பீட்டர் வாஸ் ஆல்வேஸ் த ஸ்பீக்கர். எப்பவுமே பேதுரு தான். இந்த இதுலயும் பார்க்கிறோம், பேதுரும் யோவானும் 2 பேரும் தான் கையை பிடிச்சு பேசினாங்க. யோவான் from God. இங்க நம்ம பார்க்கிறோம், அந்த 120 பேர் மேல வந்த அபிஷேகத்துல அவங்க எல்லாரும் அந்த மேல அறையிலிருந்து நம்ம பார்த்தோம்ல, ஒரு பலத்த காற்று, தேவாவியானவர் ஒரு காற்றை போல கூட வருவார். அப்படியே அவங்களை எல்லாம் கொண்டு வந்து வெவ்வேறு தேசத்துல இருந்து வந்தவங்க கிட்ட அவரை கொண்டு போயிட்டார். நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க அதே அதிகாரம் மறுபடி வாசிங்க, அப்பதான் புரியும். பிஃபோர் யூ மேக் ஜட்ஜ்மெண்ட். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வந்த அன்னைக்கு காலையில, தட் இஸ் த கிரேட் பாஸ்ஓவர். கிரேட் பாஸ்ஓவர்னா பெண்டிகோஸ்ட். இன்னொன்னு, இந்த பெண்டிகோஸ்ட் பத்தியும் ஒரு பெரிய குழப்பம் கிறிஸ்தவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கணும். பழைய ஏற்பாடு வாசிச்சுன்னா நமக்கு பெண்டிகோஸ்ட்னா என்னன்னு புரியும். பென்ட் என்பது 5, பென்டிகோஸ்ட் என்பது
49 plus 5, 50th year or 50th day. அததான் ஜூபிலின்றது அல்லது தமிழ்ல யூபிலி என்று சொல்லுவார்கள் தெலுங்குலையும் கூட. சோ இந்த நாள்ல என்ன நடக்கும்னா, பழைய ஏற்பாட்டின்படி உலகம் எங்கிலும் இருக்கிறவர்கள் அவங்க நிலத்தை மீட்டுக் கொள்ளணும், அவங்க சிறையா வச்சிருக்கிற நிலத்தை விடுவிக்கணும், வச்சிருக்கிற வேலைக்காரங்களை அடிமைகளை விடுவிக்கணும். they have to come to the temple of Jerusalem. அப்ப ஜெருசலேம் தேவாலயம் இருந்தது. அந்த தேவாலயத்திற்கு காலையில பலி செலுத்துற நேரம் இவங்க எல்லாம் காத்திருக்கிறாங்க. அந்த 9ஆம் மணி நேரத்துல நம்ம பார்க்க, அதான் டைமும் குறிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. எருசலேம் டூர் போனோம். அப்ப எருசலேம் டூர் போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, அந்தந்த குரூப்புங்க வந்து அந்த குரூப் கூடயே ஸ்டிக் பண்ணுங்க, தொலைஞ்சிடாதீங்க. இயேசுவின் தாயாராகிய மரியாள் நம்ம பார்க்கிறோம், தேவாலயத்துக்கு போகும் பொழுது அவர் கூட்டத்துல தொலைஞ்சு போனாராம். ஆனா அந்த ஊர் ஜனங்களோடு இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு அவங்க 3 நாள் பிரயாணம் போயிட்டாங்க. ஏன் தெரியுமா? அந்த ஊர் ஜனங்க எங்க இருந்து வந்தாங்களோ அந்த ஊர் ஜனங்களோட they stick together always with the same. நம்ம பார்க்கணும், உலகம் ஃபுல்லா இருந்து வந்த ஜனங்கள். இப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், இப்ப பாருங்க, இப்ப எனக்கு வந்து 6 பாஷை தெரியும், நல்லா பேச தெரியும், வாசிக்கிறதுக்கும் தெரியும். மலையாளம் வாசிக்க தெரியாது, பேச தெரியும். இப்ப வந்து யாராவது என் பிள்ளைங்க எல்லாருமே வரங்கள், அதாவது ஆந்திரால. ஆனா என் பிள்ளைங்களுக்கு தமிழும் தெரியும், என்ன தெரியும், தெலுங்கும் தெரியும். இப்போ சப்போஸ் நாங்க தமிழ்நாட்டு போறோம், இல்ல எங்க ஊருக்கே போறோம்னு வைங்களேன், அங்க யாராவது அந்நிய பாஷையில் நிரம்பி அவங்க தெலுங்கு பேசினாங்கன்னா என் பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவங்க நம்ம பாஷை பேசுறாங்கன்னுவாங்க. புரியுதா அவங்களுக்கு? அங்க நடந்தது என்ன தெரியுமா? வாட் ஹேப்பன் தேர்? அப்ப அவங்க எல்லாம் அந்தந்த தேசத்துல இருந்து வந்துறவங்க சொல்றாங்க, இவ வந்து இந்தியா பாஷை பேசுறா, இவ வந்து, நான் இந்தியன் லாங்குவேஜ் சொல்றேன், அதனால ஒரு பெரிய என்ன பாக்குறோம், அவர்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டார்கள். ஆச்சரியம் மட்டும் இல்ல, விஸ்மயம். தெலுங்குல இருக்க அந்த வேர்ட் நம்ம பார்க்கணும்னா, they were really not just surprised, அதிர்ச்சியோடு கூட சர்ப்ரைஸ். இவங்க எப்படி இவங்க நம்ம பாஷையே பேசுறாங்க, நம்முடைய ஜென்ம பாஷையே பேசுறாங்க, நம்ம வேற தேசத்துல இருந்து வந்திருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில என்னத்த பேசினாங்களாம்? அது I don't know why I'm talking this. நான் அதை டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. பட் we see that something happened. அவங்க எல்லாம், it says they spoke about the marvelous work of God. தேவனுடைய மகத்துவங்களை பேசினார். தேவனுடைய மகத்துவங்கள் என்ன? What is you think? நான் பார்த்திருக்கிறேன் லைஃப்ல. I always heard some preachers in the starting day of watching Benny Hinn, நம்ம வந்து மேக்னிஃபை பண்றோம். பட் ஐ நெவர் மேக்னிஃபை மிராக்கிள். ஏன்னா நான் பார்த்திருக்கிற மிராக்கிள்ஸ் நீங்க யாருமே பார்த்திருக்க மாட்டேன். ஆயிரக்கணக்கான மிராக்கிள்ஸ் பார்த்திருக்கேன். ஆல்மோஸ்ட் டெட் பீப்புள் கெட்டிங் அப் அண்ட் வாக். ஆம்புலன்ஸ்ல செத்து போயாச்சுன்னு அடக்கம் பண்ணு, இன்னும் சத்துருவான 2 நிமிஷத்துல நான் அனுப்புன திருப்பதியில நடந்த மிராக்கிள்ஸ் அதெல்லாம் பார்த்தா பயங்கரமா. ஆம்புலன்ஸ்ல கொண்டு போய் சுடுகாடுல கொண்டு போன ஆளு மீட்டிங்ல இருக்கிற அந்த போஸ்டர் பார்த்துட்டு அந்த ஆம்புலன்ஸ் உள்ள கொண்டு வந்தான் அந்த ஓட்டுநர். அவன் எழுமி நடந்து வந்தான், ஸ்டிங்கிங் பாடியோட எய்ட்ஸ் பேஷண்ட். So I'm not talking about miracle. ஆனா என்ன முக்கியம் தெரியுமா? Why God performs a miracle? Sometime through the word and sometime through the miracle. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் என்று சொல்லி இங்கே நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு அதிகாரத்தை வாசிச்சு இன்னைக்கு நம்ம வாசிச்சுட்டு இருக்கோம். This man, we don't know who is his name, ஒண்ணுமே நமக்கு தெரியாது. But this stands as a testimony for the miracle. ஆகிய நம்ம பார்க்கிறோம் ரட்சிப்பு. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாத மகத்துவம் என்ன இருக்கு? What is the miracle that they don't know? செங்கடல் பிறந்து போச்சு, அவங்க எல்லாம் கர்த்தரை விட்டு விலகி போனாங்க. எல்லாம் தெரியும் அவங்களுக்கு, செங்கடல் எப்படி பிளந்ததுன்னு பார்த்திருக்காங்க. ஆனா என்ன தெரியுமா அவங்க பார்க்கல? உலகத்துல இருக்கிற எல்லா அற்புதத்தை காட்டிலும் பெரிய அற்புதம் இயேசு நமக்காக சிலுவையில மரித்து உயிரோட எழும்பினதுதான். அதுதான் இருக்கிறதுலயே the biggest miracle in this world is Jesus dying on the cross and glorifying. அவதான் சொல்றோம், glorify yourself Lord. What is glorification? Hallelujah. இயேசு சொன்ன glorification என்ற word, the word glorifying is nothing
cross and the resurrection of the Lord Jesus. So அந்த ஜனங்கள் என்ன பேசுனாங்க நினைக்கிறீங்க? நீங்க எல்லாம் சிலுவையில் அடிச்ச இயேசுவை, the one that you crucified on the cross is risen and he is alive என்று சொல்லி in everyone mouth. இப்ப நம்ம பார்க்கிறோம், ஒருவேளை அவங்க ஒரு பாஷையில பேசினா, ஆனா ஒருத்தரோட மற்றவங்களோட பேசுறதுக்கு they knew Hebrew or their own language. அவங்களுக்கு அவங்க லாங்குவேஜ் தெரியுது. They started discussing. இதனை இத்தனை பேரும் இத்தனை பாஷையில சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்களே, இயேசு மரித்ததுல இருந்து எழுந்தார்னு அறிவிக்கிறாங்களே. அன்னைக்கு ஒரு ரிவைவலுக்கு காரணம். I give glory to God. I don't give glory to any man. பேதுருடைய பிரசங்கத்தினால்னு நம்ம மட்டும் சொல்ல முடியாது. அந்த 120 பேர் பெண்களும் அதுக்காக தான் பார்க்கிறோம், பேரு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மகதேலா மரியா, yes she was a possessed woman, yes she was a bad woman. ரட்சிக்கப்பட்டு மரித்தோர்ல இருந்து எழுந்தவங்களா இருக்கலாம், யாருன்னு நமக்கு தேவையில்லை. We don't want to justify people by saying she is so and so and he is so and so. God can save anyone in the last minute on the cross. சிலுவையில தொங்குகிறவன் கடைசி நேரத்திலையும் கூட இயேசுவால என்ன செய்ய முடியும்? நீதான் இன்னைக்கு முதலாவது என் கூட பரதீசுல இருக்க போறான்னு சொன்னார். Hallelujah. We are not anyone the last minute. நாளைக்கு அதான் தெலுங்கு பெண்டகோஸ்ட் சர்ச்சுக்கு நாளைக்கு அதான் பேச போகிறேன். See, the person we think who is going to enter heaven might not enter the joy of the Lord. That's what I'm going to speak tomorrow. எல்லாம் கெட்ட குமாரி யாராவது யோசிச்சுமா? அவருடைய சந்தோஷத்தின் பிதாவின் சந்தோஷத்திற்குள்ள come and enter the joy of your the Lord. See, he did not, that fellow just came, accepted and he got the என்ன சொல்ல பிதாவுடைய சந்தோஷத்துக்குள்ள அவன் பிரவேசிச்சுட்டான். ஆனா அவ்வளவு நாள் பிதாவுக்குள்ள இருந்தவன் கடைசியில வந்த விருந்துல பங்கு கொள்ள முடியாம போனான். நம்மளும் நிறைய பேர் கிறிஸ்தவங்க அப்படிதான் நம்ம பண்றோம். We look at people, we judge people so easily. ஓ இவங்களுக்கு அது இல்ல, இவங்க கால்ல செருப்பு இருந்துச்சு, இவங்க பரலோகம் அப்படி எல்லாம் பைபிள்ல இருக்கா? அது இல்ல, முக்காடு இல்ல, பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. No, that is not the justification. அது ஜஸ்டிபிகேஷன் இல்லவே இல்லை. நம்ம எல்லாம் தவறு பண்ணிட்டு இருக்கோம். சொன்னா நிறைய பேர் பிடிக்காது. பட் ஐ டோன்ட் கேர். ஐம் ஆல்வேஸ் போல்ட் இனஃப் டு சே திங்ஸ். இங்க நம்ம பார்க்கிறோம், வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அன்னைக்கு நடந்தது அந்த 120 பேரும் தேவ ஆவியினால நிரப்பப்பட்டு பாஷைகளை பேசினார்கள். சோ எனி கிஃப்ட், இத மாதிரி எல்லா கிஃப்டையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எனி கிஃப்ட் ஆஃப் விஸ்டம் ஆர் நாலேஜ் ஆர் கர்த்தர் வந்து என்கிட்ட ஒரு வாட்டி, நான் லண்டன்ல வந்து ஒரு இன்டர்வியூ பேசின ஒரு சேனல்ல, ஐ டோன்ட் ரிமெம்பர் த நேம். அப்போ வந்து என்கிட்ட கொஸ்டின் கேட்டாங்க, சிஸ்டர் ஆண்டு வந்து ஐ ஸ்போக் இன் லண்டன் காஸ்பல் எக்ஸ்ப்ளோஷன் 95 நினைக்கிறேன், 2005 நினைக்கிறேன், 2015 சாரி 2015ல பேசினேன். நிறைய தேசத்துல இருந்து வந்திருந்தாங்க. அப்போ they saw how God used me so powerfully. அப்ப என்கிட்ட கேட்டாங்க, being an Indian woman, you having God has anointed with you with the gifts of the Holy Spirit. நீங்க இதெல்லாம் எப்படி பெற்றீங்க? நான் உங்ககிட்ட சொன்னேன், no, God didn't give me everything on the same day. ஒரே நாள்ல தேவன் 9 வரங்களையும் தூக்கி யார் தலையிலையும் போட்டுற மாட்டார். That will not happen. அதுக்கப்புறம் ஆண்டு வந்து பிசாசை துரத்துகிற வரம், அதுக்கப்புறம் கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த், அதுக்கப்புறம் ஹீலிங்ஸ், இப்படி பார்த்து ஒன்றன் பின் ஒன்றாக கர்த்தர் ஒவ்வொன்றாக, நான் ஒன்றில் உண்மையா இருக்கும் பொழுது இன்னும் தேவன் அடுத்ததை கொடுப்பார். So I have learned in my walk with God, I don't say experience, even 1000 years of experience is not to know completely about God. I just started writing my walk with God என்று சொல்லி. So only the walk with God will teach you the ways of God. கர்த்தருடைய வழியை நம்ம எப்படி அறிந்து கொள்ளலாம்? even Bible is not enough. அதுதான் நான் சொல்லுவேன். what God has stored, அதான் சொல்லுகிறார், நான் போகிறது நல்லது, அவர் வரும்பொழுது நான் அநேக காரியங்களை உங்களுக்கு போதிப்பார் என்று சொல்லி. ஆகியால் இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த வேத வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது முதல்ல அவங்க சொல்றா, எங்களுடைய சுய சக்தியும் கிடையாது, எங்க சுய பக்தியும் கிடையாது. then they give the glory to the name of Jesus. So when I said his name is him is always Jesus. நம்ம தமிழ் பைபிளுக்காக I thank God
பைபிள் அத்தடு அத்தனு. இப்போ தமிழ்ல மட்டும்தான் அவர்னு இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா there's only under word that word தமிழ் அவர். அவர் நம்ம யார சொல்லுவோம்னா அங்க அவர் ஆதியில வார்த்தை இருந்தது, ஆதியில அவர் தேவன். பைபிள் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா எங்க அவர்னு பாக்குறோம், தூதனை அவன்னு இருக்கும், அத்தடுன்னு இருக்கும். ஆனா எங்கேயும் நம்ம நின்று கொண்டிருந்தார், தூதர்கள் புறப்பட்டு போனான் இருக்கும். தூதன் அவன் இருக்கும். ஆனா கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் அவர்னு இருக்கும். அதுல வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் இதெல்லாம் கிறிஸ்து, இதெல்லாம் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி. சரி, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஹிஸ் நேம், அவருடைய நாமமே என்று சொல்லிட்டு இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு சொல்லுகிறார் அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினால். எனக்கு இருக்கிற விசுவாச வரமும், எனக்கு இருக்கிற கிஃப்ட் ஆஃப் ஹீலிங்கும், எனக்கு இருக்கிற பரிசுத்த சுகமாக்குகிற வரமும், இன்னும் the gift of miracles and wonders and miracles. இப்போ இந்த 3 வரங்களும் சேர்ந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம ஜனங்கள் முன்னால நிற்கும் பொழுது அந்த பயமும் வராது. ஏன்னா அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்னஸ். நான் ஒரு பெண்ணுன்றதே மறந்துடுவேன் பப்ளிக் பிளேஸ்ல எல்லாம். அந்த ஒரு போல்ட்னஸ், அந்த ஒரு பவர், அந்த உறுதியை கர்த்தர் நம்முடைய இருதயத்துல அவர் வைத்து விடுவார். சோ ஆண்டவர் கொடுக்கிற இதை நம்ம பார்க்கும். அதான் அவர் எழுதுகிறார் அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, through faith in his name. See, through his name and faith in his name. என்ன விசுவாசம்? on the Lord Jesus Christ, but not on myself as a woman. அதான் பவுல் எழுதுகிறார், கிறிஸ்து பெண் என்று இல்லை. But if I'm outside Christ, I'm only a woman. Woman, M-A-N, not M-E-N. womenக்கு வித்தியாசம் இருக்கிறது. அது தெரியாம தான் என்னமோ women எல்லாம் குழப்பி கொண்டு இருக்கிறோம். சரி, that's another topic. இங்க நம்ம பார்க்கிறோம் இயேசுக்குள்ள நான் இல்லாம, if I'm out of Christ, தேவ ஆவியானவர் எனக்குள்ள இருப்பாரானால், அத நமக்கு தெரியணும். அவர் எனக்குள்ளும் நான் அவருக்குள்ளும் இருக்கும் பொழுது I am covered on the inside and out. எனக்கு வெளியேயும் கிறிஸ்து, எனக்கு உள்ளேயும் கிறிஸ்து, நான் மத்தியில இருக்கிறேன். சோ கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ஓகே, அவர் சொல்லுகிறார் அவர் நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலேயே அப்படின்னு சொல்லிட்டு அவரால் அடுத்தது சொல்லுகிறார் அவரால் உண்டாகிய விசுவாசம். இதைத்தான் சொன்னேன், இட் இஸ் த கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த். அவரால் உண்டாகிய விசுவாசம் என்று சொல்லி இந்த வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, அவங்க பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு what they got after receiving the Holy Spirit is not just faith in the name of Jesus, is not the faith just to do something, but it says avaral undagiya viswasam. And even the gift of faith was given. The gift of faith, I need the gift of faith, I need the gift of healing, I need the gift of, so the Bible says in 1 Corinthians, all this gift is given by the same Spirit that gives to everyone according to how God wants him to be used. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ கர்த்தர் என்ன பயன்படுத்தினா, எனக்கு என்னென்ன கிஃப்ட் வேணும்னு எனக்கு தெரியும், அதை மட்டும்தான் கொடுப்பார். சிலர் சொல்லுவாங்க, சிஸ்டர் we are just praying that God will anoint us with all the gifts of the Holy Spirit. So I used to ask them, so what are you going to do with the gift? You see, if you're not going to use what God has given you, that gift also will go away. That should be used to the maximum, and God will give you another step to step on. So today I don't know why I'm preaching this message, but it was very sure and confirmed by the Lord. இததான் பேசணும் கர்த்தர் ரொம்ப ரொம்ப நிச்சயமா என் இதயத்துல பேசினதுனால இந்த மெசேஜை நான் எடுத்தேன். அதே அந்த வசனத்தை மறுபடியும் தியானித்து பாருங்க. It is not my faith, or it is not, sorry, I won't use the word faith. It is not through my power, it's not through my holiness, it is not through my what to say, தமிழ்ல சொன்னா பக்தி, and it's not just through what all I am. It is just Jesus, his name, and through his faith in his name, and the faith by him,
அவரால வந்த விசுவாசம், அவரால வந்த வரங்கள், அவரால கொடுக்கப்பட்டது. The more and more and more I start to say he, not me. எவ்வளவு அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறோமோ கர்த்தர் வந்து அதிகமாக அதிகமாக நம்மளை பயன்படுத்த ஆரம்பிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்ம அந்த ஒரு இதுல இருக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அதேதான் நான் படித்து கொண்டேன். ஒருவேளை நீங்க சொல்ல, நாங்கெல்லாம் ஊழியக்காரங்க இல்ல சிஸ்டர், இந்த அன்னைக்கு வந்து 120 பேர் எல்லாருடைய சரித்திரமும் நமக்கு தெரியாது. பட் ஒன் திங், இந்த பேண்டமிக்ல இப்படிப்பட்ட இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல, in this situation where we are waiting for the last minute, where we are waiting for the rapture or the coming of the Lord, we must be anointed with the Holy Spirit and we must be a burning fire so that we all are caught up in with him. அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளும் எல்லாம் எரிந்து கொண்டு இருக்கிற ஒரு பாத்திரமா இருந்தால்தான் நம் வர நாட்கள்ல வர இருக்கிற ப்ராப்ளம்ஸையோ இல்ல இன்னொன்னு என்ன நடக்க போகிறதுன்னா யோசிக்கும் பொழுது ரொம்ப பயங்கரமாக தான் இருக்கிறது. இந்த இப்பதான் வேக்சின் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, பட் நெக்ஸ்ட் we don't know what is going to happen. ஆனா பைபிள்ல எல்லாமே இருக்கிறது. So today let's only see that how God looks at me, how God looks at me. தேவன் என்னை எப்படி பார்க்கிறார், என்னை எப்படி பார்க்கிறார் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். அப்படி நம்ம பார்க்கும் பொழுது இந்த உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட கர்த்தர் உங்களை இருக்கிறேன்னா இல்லைன்னு சொன்னா நான் எங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ இல்ல ஒரு பிசினஸ் மேன் வைஃப் ஆவியோ நான் இருந்திருப்பேன். I was so crazy about studies, படிக்கணும்னா கிரேசி ஆனதுலயேதான் முடிஞ்சிருது. பட் யூனோ என் வாழ்க்கையில கர்த்தர் செய்தது இப்ப கூட சொல்லுவேன். I went through 6 major operations, 6 elective cesarean, 3 குழந்தை இறந்து போய் இந்த குழந்தையே பிறக்காத, உங்களுக்காவது ஒரு ஹோப் இருக்கு, எனக்கு ஹோப்பே இல்லாம போயிடுச்சு. குழந்தையே பிறக்காதுன்னு சொன்ன ஒரு சூழ்நிலையில கர்த்தர் வந்து எனக்கு ஒரு அற்புதம் செய்தார். எப்ப அற்புதம் செய்தார் தெரியுமா? The same day the Holy Spirit came on me. 1991ல God anointed me with the Holy Spirit. அந்த Holy Spirit என் மேல வந்து போய் என் உடம்பெல்லாம் ஒரு அக்கினி எரியிற மாதிரி எரிய ஆரம்பிச்சிச்சு. அந்நிய பாஷையை பேசினேன். அப்போதான் என் வயிற்று எத்தனையோ ஹவர்ஸ்க்கு அப்புறம் கூட வெளியே வரல. ஆஃப்டர் 5 months அதை கிரஷ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தாங்க. சக்சன் மிஷன் ஃபெயிலியர்ல வந்து அப்படியே என் ஃபெலோபியன் டியூப்ஸ் எல்லாம் பிளாக் ஆகி ரப்சர் ஆகி போயிருச்சு. நோ சான்ஸ் டு கன்சீவ் அட் ஆல். குழந்தையே பிறக்க முடியாத சூழ்நிலை செய்தார். So you just believe in God, Sister Roslyn. என் பிரேயர்னால மட்டும் நடக்கும் நான் சொல்லல. I am going to pray for you. உங்க எல்லாருக்காக நான் ஜெபிக்க போறேன். இதை நான் அதுக்கப்புறமும் பார்க்க போறவங்களுக்காக நான் ஜெபிக்க தான் போறேன். God can do miracle in your life and God can use your life for a blessing to others also. அது எல்லாராலையும் முடியும். அழைக்கப்பட்டால் ஒழியன்னு சொல்ற அந்த அழைப்புனால ஊழியம் செய்யறவங்க ஒரு சிலர் இருக்கலாம். ஆனா கர்த்தரை குறித்து சொல்றதுக்கு, ஜீசஸ் இஸ் அலைவ்னு சொல்றதுக்கு எந்த ஒரு அழைப்பும் நமக்கு தேவையே இல்லை. So I'm going to pray. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். சிஸ்டர் ரோஸ்லின், உங்களுக்காக சிஸ்டர் ரோஸ்லின் ஜேம்ஸ், உங்க பேரு நான் பார்த்தேன், உங்க டெக்ஸ்டும் ஜஸ்ட் அப்படியே வந்துச்சு ஸ்கிரீன்ல. ஸோ உங்களுக்காகவும் நான் ஜெபிக்க போகிறேன். God will surely bless you and I hope this message is a blessing to every one of you. நம்ம எல்லாரும் கூட நாம் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களையும் கூட ஆண்டவரே நீர் சந்தியும், நீர் எங்களை ஆசீர்வதியும், எங்களை பிளஸ் பண்ணும் என்று சொல்லி நீங்க கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக கர்த்தர் உங்களை எல்லாரையும் கூட அவர் ஆசீர்வதிப்பார். சரி, எல்லாம் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாம் இருக்கிறது பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஸ்டமக் பெயின் யாரோ எழுதியிருக்கிறாங்க, அது லாஸ்ட் டைம் தானே தெரியல எனக்கு. ஸோ ஃபார் எவ்ரி ஒன், எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்க போகிறேன். இப்பொழுதெல்லாம் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நம்ம தேவைகள் என்னவா இருக்கலாம்? மேபி யோர் ப்ராப்ளம் இஸ் நாட் சம்திங் பிசிக்கல், இட் கேன் பி இமோஷனல், இட் கேன் பி என்ன சொல்ல ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், இல்லது வேற ஏதாவது ப்ராப்ளமா கூட இருக்கலாம். ஜஸ்ட் யூ நீட் டு ஜஸ்ட் பிலீவ் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவின் நாமத்தினால இப்ப நான் பேசின செய்தி அதான்.
அவருடைய நாமத்தினால் எல்லாம் கூடும். நான் சொல்றேன், பிரீதா ஜெட்சன் கூட வேணும் நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கூப்பிட்டால் கர்த்தர் கேட்பார். If I call, God will answer. That's what you have to believe. நான் ஜெபிச்ச அந்த 91ல எல்லாம் ஜெபிக்கிற ஊழியக்காரங்களே கிடையாது. ஐ மீன், எனக்கும் தெலுங்கு தெரியாது, அப்போ ஒரு வார்த்தை கூட தெரியாது. பட் ஐ லேர்ன் மிராக்குலஸ்லி. தெலுங்கு வந்து ரொம்ப மிராக்குலா லேர்ன் பண்ணேன். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் வித் காட். ஜஸ்ட் யூ ஹேவ் டு பிலீவ். தேவனா இப்பதான் பாடணும் நம்ம. எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. எல்லாம் கூடும். ஜஸ்ட் யூ ஹேவ் டு பிலீவ். எல்லாம் கூடும். நீங்க ஆழமா, நீங்க உறுதியா உங்க இருதயத்துல நீங்க நம்புங்க. நம்பிக்கிட்டு அவரை தேடுங்கள். அவரை பின்பற்றி எல்லா ஆசீர்வாதமும் வரும். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. தேங்க்யூ ஃபாதர் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் டே லார்ட். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட நாங்கள் வார்த்தையை தியானித்தது போல ஆண்டவரே, உம்முடைய நாமமே அல்லாமல் ஆண்டவரே, நாங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கு உம்முடைய நாமம் தான் ஆண்டவரே. நாங்கள் சுகமாக்கப்படுவதற்கு உம்முடைய நாமம் இயேசுவின் நாமம் தான். உம்முடைய நாமம் அல்லாமல் ஆண்டவரே எங்களால் ஒன்றும் முடியாது. உம்மை அல்லாமல் நாங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நாங்கள் என்ன ஊழியம் பண்ணாலும் நாங்கள் எல்லாம் மண்ணானவர்கள். நாங்கள் எல்லாம் மனுஷர்கள் ஆண்டவரே. அப்பா, இங்க மனுஷர்கள் மத்தியில் வாசம் பண்ணும்படியாக வந்த இயேசுவே, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினால ஒவ்வொருவருக்காக இந்த நேரத்தில் ஆண்டவரே இடைப்படுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, யார் யார் தேவைகளோடு இருக்கிறார்களோ, யார் யார் பிரச்சனையோடு இருக்கிறார்களோ, யார் யார் ஆண்டவரே துக்கத்தோடு இருக்கிறார்களோ, Lord, I pray, Father, you are the one, Lord, is in full of your knowledge about everyone, not just in this group, Master. I pray for the people around the world who are suffering in this pandemic, Lord, due to the health. Yes, Lord. Yes, Lord. Problems, Lord, and all the problems in all over the world, Lord, and even in India, Master, this problem is mounting up, Father, and yes, we believe that you promised me by October there will be a relief. Lord, I pray, Father, andavare naan jebikren andavare, umme nokki paarkra shabarikavara sundarakavara hotakagala andarakavara hoshikrebi oravara sundarakavara hondakarika. Let the Holy Spirit of God touch your people, Lord. Over your people, Lord, strengthen, Lord. உச்ச தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் தேவ Lord, and faith, Lord, and yes, Lord, that every understanding, more than all our understanding, Lord, you are above all our understanding. நாங்கள் நினைப்பது வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக எங்களுக்கு செய்கிற தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் சிந்தனைக்கு எட்டாத காரியங்கள் செய்கிறவர் நீர். இப்பொழுதும் கூட எங்கள் எல்லாரும் வாழ்க்கையுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. We surrender all our lives into your hands, Father. Lord, we want to give you the glory for the miracle that you're doing in our lives, Lord. And Lord, for restoring the lives of the people, Lord, to strengthen their economic conditions, Lord, to strengthen their peace at home, Master, and all the problems that is surrounding, Lord Jesus. Lord, with the authority that you have given me, கொடுத்த அதிகாரத்தினால் ஆண்டவரே, எல்லா விதமான தடைகளையும், எல்லா பிசாசுடைய கிரியைகளையும், எல்லா விதமான சுகவீனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே. வேத வசனம் சொல்லுகிறபடி ஆண்டவரே, மலடியை சந்தோஷமான பிள்ளை தாழ்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறீர். அல்லேலூயா என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, மூடி இருக்கிற கர்ப்பம் திறக்கப்பட வேண்டும் என்று நான் Amen. Amen. ஆண்டவரே, do it, Lord, so that we will give you all the glory, Master. உமக்கே நாங்கள் எல்லாம் மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. எங்களை எல்லாரையும் தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சகோதரி செய்கிற ஊழியத்தையும் கூட ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. உடைய கரம் அவர்கள் மீதும் கூட இருக்கட்டும். அந்த ஜயன் பிரேயர் கான்ஃபரன்ஸ் கால், அந்த மினிஸ்ட்ரியையும் கூட நீ இவர்களை ஆசீர்வதிக்க. Amen. Amen. Shabarikabara satakaboho takarakamala sekindrikabara hoshikrebi hori kamara satakabara sokoriyigi hori kamara satakabara hoshikrebi. Holy Spirit God, இந்த கரத்தில் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு எல்லா துதிகன மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். Amen.